அன்பான சகோதர சகோதரருடைய தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, இந்த காரியத்தை குறித்து நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம், இந்த காரியங்களை குறித்து ஆவியான வெளிப்படுத்துகிற நாட்களில் இந்த நாள் 22ஆம் நாளாக ஆவியான வெளிப்படுத்துகிறார். இந்த காரியத்தை காரியம் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம். இங்கே அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். இங்கே பார்த்தீங்கன்னா, முதலாவது சர்ப்பம் அவளோடு இடைப்படும் போது வஞ்சிக்கிற காரியம் பாவம் என்னதென்று அறியாதவர்களாகத்தான் தேவன் அவளை சிருஷ்டித்தார். இப்போ இந்த உலகத்துக்குரிய மாமிசத்துடைய கண்கள் திறந்ததுனால ஸ்திரீயானவள் என்ன சொல்கிறான்னா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். அப்பொழுதும் அவளுடைய காரியத்தில் தாம் தீமை செய்துவிட்டோம் என்று எப்பொழுது அறிந்தாள் என்றால், இந்த மாமிசத்தின் கண் திறந்த போதுதான். நானாக புசிக்கலை, சர்ப்பந்தான் என்னை வஞ்சித்து இந்த காரியத்தை செய்ய வைத்தது. இந்த உலகபூர்வமான காரியம் தன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ளாது. தன்னுடைய தவறுகளை எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும், இது மாமிசத்துடைய கிரிகைகள், தம்மிடத்திலிருந்து ஒரு பாவ செயல் உண்டானதென்றால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை மற்றவர் மீது பழி போடுவது, இது உலகத்துக்குரிய காரியம். அதே அந்த உலகத்துக்குரிய காரியம் நம்ம எடுத்து வெளிப்பட்டாலும், நாம் கிறிஸ்துக்குள் இருக்கும்போது நம்முடைய காரியங்கள் அவரிடத்தில், நான் அறியாமல் இந்த பாவத்தை செய்துவிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும் என்பது, இது தேவனுடைய கிரிகைகள் உள்ள காரியமாகுது. அதை தான் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோன், அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறோன் வாழ்வடைவான். அது எவ்வளவு நாள் தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளாமலே வைக்கிறார்களோ அவ்வளோ நாள் இந்த பாவத்துடைய கிரிகைகள், இந்த உலகத்துடைய கிரிகைகள் அது உண்டாகுது மாத்திரமல்ல, உருவாக்கி கொண்டு மீண்டும் மீண்டுமாக பாவ செயலை செய்யதான் வைக்கும். இங்கே ஸ்ரீயானவர் சொல்கிறாரு, ஸ்ரீ சொல்கிற காரியமும் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, சர்ப்பந்தான் என்னை வஞ்சித்தது, நானாக அதை புசிக்கலை. அங்கே பார்த்தீங்கன்னா, புசித்த காரியம் அவளுக்குள்ளாக எப்பொழுது சர்ப்பத்தோடைய சர்ப்பம் அவளோட இடைப்படுவதை எப்பொழுது அவள் செவி சாய்த்தாலோ அப்பொழுதே விழுந்து விட்டாள். அதான் இந்த காரியத்தில் நானா புசிக்கலை, சர்ப்பந்தான் என்னை வஞ்சித்தது, என்னை ஏமாற்றி நம்ப வைத்து ஏமாற்றி என்னை வஞ்சிச்சது, அதனால தான் நான் புசித்தேன். இதைத்தான் ஸ்ரீயானவர் வெளிப்படுத்துகிறார். இந்த காரியத்தின் மூலம் ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்திற்கு நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவருக்கு தேவனே உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.